ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வேல் அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மேக்ஸ்க்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? டெஸ்ட் நம்பர் 2 இதில் 10 கொஷின் இருக்குது. இப்போ கொஷின் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிட்டு போட்டு பாருங்கள். ஆன்சர் வந்து இன்னும் 1 or 2 ஹவர்ஸில் அப்லோட் ஆகும். ஓகேவா? 3வது கேள்வி பாருங்கள். 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? கொஷின் நல்லா நோட் பண்ணிங்க. 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம்? ஆப்ஷன் ஏ 20%, ஆப்ஷன் பி 0.05%, ஆப்ஷன் சி 0.2%, ஆப்ஷன் டி 0.02%. ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் 2வது கேள்வி. 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணின் டேஷ் சதவீதம் ஆகும். 2 எண்கள் 3ஆம் எண்ணை விட முறையே 10% மற்றும் 25% அதிகம் எனில் முதல் எண்ணானது 2ஆம் எண்ணில் டேஷ் சதவீதம் ஆகும். ஆப்ஷன் ஏ 65%, ஆப்ஷன் பி 75%, ஆப்ஷன் சி 80%, ஆப்ஷன் டி 88%. ஓகேவா? 3வது கேள்வி பாருங்கள். ஏயின் 10% என்பது பியின் 12%க்கு சமம் எனில் ஏயின் 15% பியின் எந்த சதவீதத்திற்கு சமம்? ஏயின் 10% என்பது பியின் 12%க்கு சமம் எனில் ஏயின் 15% பியின் எந்த சதவீதத்திற்கு சமம்? ஆப்ஷன் ஏ 81%, ஆப்ஷன் பி 18%, ஆப்ஷன் சி 6%, ஆப்ஷன் டி 3%. 4வது கேள்வி. 1640 40% ப்ளஸ் கண்டுபிடிக்கணும் ஈக்குவல் டு 980 35% ப்ளஸ் 850 150%. நல்லா நோட் பண்ணி வச்சிங்க. கொஷினை ஸ்டாப் பண்ணிட்டு நோட் பண்ணி வச்சிங்க. அதோட சதவீதம் வந்து இந்த கொஷின் மார்க் இருக்குல்ல, இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ 962, ஆப்ஷன் பி 692, ஆப்ஷன் சி 926, ஆப்ஷன் டி 629. நெக்ஸ்ட் 5வது கேள்வி. ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்றால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலை காண்க. ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நட்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க. ஆப்ஷன் ஏ ரூபாய் 650, ஆப்ஷன் பி ரூபாய் 670, ஆப்ஷன் சி ரூபாய் 680, ஆப்ஷன் டி ரூபாய் 630. ஓகேவா? 6வது கேள்வி பார்ப்போம். முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நஷ்டத்திற்கும் சலீமுக்கு விற்றார். சலீம் அதை 10% லாபத்துக்கு விற்றார் என்று சலீம் எந்த விலைக்கு அந்த சட்டையை விற்றார்? முகமது ரூபாய் 300 அடக்க விலை கொண்ட சட்டையை 20% நட்டத்திற்கு சலீமுக்கு விற்றார். சலீம் அதனை 10% லாபத்திற்கு விற்றால் சலீம் என்ன விலைக்கு சட்டையை விற்றார்? ரூபாய் 264, ரூபாய் 270, ரூபாய் 280, ரூபாய் 330. நெக்ஸ்ட் 7வது கேள்வி. ஒருவரின் கூலி 50% குறைக்கப்படுகிறது, பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு என்ன கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ லாபம் இல்லை, நஷ்டமும் இல்லை, ஆப்ஷன் பி 0.25%, ஆப்ஷன் சி 2.5% நட்டம், ஆப்ஷன் டி 25% நட்டம். நல்லா நோட் பண்ணிங்க. ஒருவரோட கூலி 50% குறைக்கப்படுகிறது, பின்னர் குறைக்கப்பட்ட கூலியில் 50% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருக்கு டேஷ்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்து லாபமும் இல்லை, நட்டமும் இல்லை, பி வந்து 0.25% நட்டம், 2.5% நட்டம் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி 25% நட்டம். நெக்ஸ்ட் 8வது கேள்வி. 5:6 = x:12 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. 5:6 = x:12 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 12, ஆப்ஷன் டி 5. நெக்ஸ்ட் 9வது கேள்வி. a:b = 4:6 எனவும் b:c = 18:5 எனில் இருப்பின் a:b:c யோட விகிதம் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து 16:22:30, ஆப்ஷன் பி 12:20:5, ஆப்ஷன் சி 14:20:15, ஆப்ஷன் டி 12:18:5. ஓகேவா? நோட் பண்ணி வச்சிங்க. நெக்ஸ்ட் 10வது கேள்வி. a:b = 8:12னா b:c = 24:15 எனில் a:b:c விகிதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸியான சம் தான். ஆப்ஷன் ஏ 16:24:15, ஆப்ஷன் பி 8:24:15, ஆப்ஷன் சி 12:24:15, ஆப்ஷன் டி 16:12:15. ஓகேவா? இந்த 10 சம்முக்கும் போட்டு பாருங்கள். ஆப்ஷன் கீழே இருக்குது, இந்த ஆப்ஷனில் தான் ஏதோ ஒன்று ஆன்சரு. அடுத்த ஆன்சர் வீடியோ இன்னும் 1 or 2 ஹவர்ஸில் அப்லோட் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.